அவங்க சும்மா நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்தது? பேனிக் அட்டாக் கிடையாது, இட் வாஸ் ஆல் சாண்ட்ராஸ் கேம். 70 இன்ச் டிவி ஓகேங்களா, இந்த சைடில் கம்ருதீன் பாரு நிற்கிறாங்க. அதுலேருந்து என்னால் கை வச்சு என்ன முடியும் கரெக்டாக இந்த கேப்பில் சாண்ட்ராவும் அரோரா பக்கத்தில் சாண்ட்ரா உட்காந்துருக்காங்க. எனக்கே 1.5 இன்ச்சுனா அங்கே ஒரு 1/2 இன்ச்சு கேப்பு தான் இருக்குது. 1/2 இன்ச்சு கேப்பில் இவங்க 2 பேர் இருக்கும்போது நீ ஏன் பயப்படல? விஜய் சேதுபதி சாரோட எபிசோடு வந்து மினிமம் 8 ஹவர்ஸ் எடுப்பாங்க. அந்த 8 ஹவர்ஸும் பக்கத்துலேயே தான் ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அப்பயே நீ பயப்படல? ரெக்கார்ட் கொடுத்தப்போ உங்க ரியாக்ஷன் என்னவா இருந்தது? என் ட்ரெஸ் பேஜில் அன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2000 மெசேஜ் வந்துச்சு. பாரு நம்பர் கிடைக்குமா, பாரு ஓகேவா இருக்காங்களா, பாரு கிட்ட பேச முடியுமா. ரெட் கார்டு கொடுத்தா அன்னைக்கு ஆஸ்திரேலியா, USA, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஃபின்லாண்ட், எங்கேருந்தெல்லாம் பிக் பாஸ் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அக்கா நீங்கள் பாருக்கு மேக்கப் போட்டிருக்கீங்கல்ல, அதனாலவே நான் என் கல்யாணத்துக்கு நான் உங்களை புக் பண்ணுறேன். என் கல்யாணம் ஆகஸ்ட் தான், ஆனாலும் நான் உங்களை இப்போயே புக் பண்ணுறேன்ட்டு என்னை புக் பண்ணாங்க. காதலிச்சிருக்கேன், எல்லா இமோஷன்ஸுமே காட்டியிருக்கேன். பாரு அண்ட் கம்ருதீன் அவங்களோட ஒரு பாண்ட் அப்படிங்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? டெஃபினட்டா அதை பத்தி ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு உங்களை பேபின்னு சொல்றதோ, இல்லைன்னா நீ என்ன பேபியா, நீ என்ன ஐஸ்வர்யான்னு கேட்குறதோ, இதெல்லாம் ஜென்ரலாக ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் தான். ஆமாம் இல்லடி, அழகா இருக்குல்ல, நானும் வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். எல்லாரும் ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா கேட்கணும். பாரு அண்ட் கம்ருதீன் அவங்களோட ஒரு பாண்ட் அப்படிங்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? டெஃபினட்டா அதை பத்தி ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆமாம், நான் கேட்டேன், அக்கா கம்ரு எப்படிக்கா, ஆல் குட்டா அப்படின்னு நான் கேட்டேன். ஆல் குட்ரி, எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆல் கோயிங் குட் அப்படின்னு சொன்னாங்க. நீ என்ன நினைக்கிற கம்ரு பற்றி அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், அக்கா உங்களுக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் இருக்குதுன்னு ரொம்ப பச்சையாக தெரியுது. பட் தென் நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க பார்க்க. ஐ லைக் த பேர் அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம் இல்லடி, அழகாக இருக்குல்ல, நானும் வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன், எல்லோரும் எடிட்டாக பண்ணி போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாக்கா நீங்கள் 2 பேரும் பேராக ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் பேசிக்கிறது நல்லா இருக்குது. அவர் உங்களை பேபின்னு சொல்கிறதோ, இல்லைன்னா நீ என்ன பேபியா, நீ என்ன ஐஸ்வர்யான்னு கேட்குறதோ, இதெல்லாம் ஜென்ரலாக ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ எனக்கு அது பார்க்க க்யூட்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓகே, அப்போ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னா ஓகே தான் அப்படி சொன்னாங்க. நடுவில் லைக் சில பேர் வந்து கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்குது. பிகாஸ் மாற்றி மாற்றி அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது க்ளோஸாக இருக்காங்க. கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சுன்னா 2 பேரும் இந்த ஜோனுக்கு போயிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு எங்கே ஃபீல் ஆச்சா இது கொஞ்சம் டாக்ஸிக்காக போதும் பாரு இது நிறுத்திக்கோன்னு உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும்ல வெளியே இருந்து, அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களா இடையில பார்க்கும்போது? எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஏன்னா நானுமே ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கேன், நானுமே சண்டை போட வேண்டாம். எனக்கு தெரில, மித்தவங்களாம் ரொம்ப அப்படியே அனுசரணையாக இருந்து ரொம்ப அப்படியே பாசத்தை பொழிஞ்சு அப்படிலாம் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் இருந்த ரிலேஷன்ஷிப்லாம் நாங்கள் நிறைய சண்டைலாம் போட்டிருக்கோம். சண்டை இல்லாத ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி ஃபுல்ஃபில்லே ஆகாது. நீ ஒரு சண்டை போடும்போது தான் உனக்கு என்ன பிடிக்குன்றது ஆப்போசிட்டில் இருக்கணும் தெரியும், அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்றது நமக்கு தெரியும். நான் அப்படி தான் என்னோட க்ரோத் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை நான் பார்க்குறேன். ஸோ ஆனால் அவ்வளோ கேமரா முன்னாடி அவ்வளோ வேணாம் தான் நான் நினைக்கிறேன். வெளியில் பண்ணுறது ஓகே, பட் கேமரா முன்னாடி அவ்வளோ வேணாம். ஆப்வியஸ்லி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நிறைய டாக்ஸிக்னஸ் இருக்குது. பட் ஸ்டில் இருந்தாலுமே நான் சொன்னேன், அக்கா அவர் க்யூட்டாக இருக்காருக்கா, நீங்கள் அவரை பார்க்குறதும் அவர் உங்களை பார்க்குறதும் நல்லா இருக்கு, க்யூட்டாக இருக்குது. அது வந்து அதான் உங்களுக்கே தெரியணும், நீங்கள் பார்க்கும்போது வெளில எல்லாரும் ஒரு வீடியோக்கு பாட்டை போட்டு அதை சிங்க் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோலாம் யோசிக்கலடி, எல்லா எமோஷன்ஸும் காட்டணும்னு நினச்சேன். எனக்கு வந்து இன் பர்சனாகவே ரொம்ப பிடிச்சிருந்து, அதனால தான் நான் பேசினேன் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர். ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஏதோ நீங்கள் லைட்டாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கீங்க, பாப்போம். அண்ட் தென் நீங்கள் சொன்ன மாதிரி பாரு இஸ் அ குட் கேமர். அது பாரு ஹேட் பண்ணுறவங்க கூட அதை வந்து ஒத்துப்பாங்க அவங்களோட குட் கேமர்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டார்டிங்கில் ஐ திங்க் அவங்க வாட்டர் மெலன் கிட்ட உட்காந்து ஃபீல் பண்ணி இதுக்கு தான் நான் அழுதுட்டே வந்து அது பயங்கரமாக வைரல் ஆச்சு, பார்த்து வந்துருப்பீங்க மீம்ஸ் எல்லாம் போட்டு. அப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போது அவங்க பிரேக் டவுன் அழும்போது? அந்த வீடு உங்களை அப்படி ஆக்கிடும்டா. ஏன்னா அவங்க என்கிட்ட வெளியில வந்து அப்படிதான் சொன்னாங்க, ஏன்க்கா நீலாம் அலற, நீலாம் அழவே மாட்டியே, எதுக்குக்கா அலற அப்படின்னு நான் கேட்டப்போ, இல்லடி அந்த வீடு நம்மள ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணிடும். சி யூ பீயிங் வித் நைஸ் பீப்புள் இஸ் ஓகே,
யூ பீங் வித் ஆல் உங்களை ஒரு 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 விதமாக உங்களை ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்கள வச்சுட்டு உன்னால் ஷி வாஸ் டெல்லிங் என்னால் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா நம்மளை ஒரு மாதிரி எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க. ப்ளஸ் அந்த வீட்டில் வந்து இருக்கிறதே அதிகமாக கார்னர் பண்ணது அவங்கள தான் அப்படின்ற மாதிரி ஷி ஃபெல்ட். நிறைய விஷயத்துல என்ன தான் கார்னர் பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு என்ன தோணுதோ நான் அதை சொல்கிறேன். ஏன் மித்தவங்க அவங்களுக்கு தோன்றதை சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க லைம்லைட் எடுத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இது வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வெசல் இன்னைக்கு நீங்கள் ஈவினிங் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா ஷி வாஸ் டெல்லிங் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ். வாஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா எனக்கு இந்த இடத்துல நான் ஆல்ரெடி 2 தடவை பண்ணிட்டேன், நான் 3ஆவது தடவை எதுக்கு பண்ணணும்னு எனக்கு சொல்லணும்னு தோணுது. மித்தவங்கெல்லாம் 3ஆவது தடவையும் 4ஆவது தடவையும் ஓகேன்னு பண்ணுறாங்க. ஸோ ஐ வாண்டட் டு டேக் அ ஸ்டாண்ட் ஃபார் மை செல்ஃப். வை இஸ் தே நாட் டூயிங் அப்படின்னு தான் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ மைட் பி எல்லாருமே கொஞ்சம் ஸ்பீக்கப். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு 7th வீக்குக்கு அப்புறம் தான் எல்லாரும் ஓரளவுக்கு பேசவே ஆரம்பித்தாங்க, கொஞ்சம் கத்த ஆரம்பித்தாங்க. ஏன்னா அது வரைக்கும் எல்லாருக்குமே ஷோக்குள்ளே இருக்கணும், அந்த ரொம்ப கத்திட்டா வெளில அனுப்பி விட்டுருவாங்களோன்னு ஒரு பயம். பட் இந்த ஷோ பார்த்த வரைக்கும் அமைதியாக இருந்தவங்க எல்லாரும் தான் வெளில போயிருக்காங்க. பேசினவங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு வெளியில் போகல. ப்ரோமோட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நிறைய அது பார்த்து இருந்திருப்பீங்க. நிறைய ப்ரோமோஸ் வந்து நம்பர்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. வந்த ப்ரோமோஸ்ல முக்கால்வாசி இஸ் லைக் நான் பார்த்தேன் 1 or 2 ப்ரோமோஸ்ல வந்து 90 ப்ரோமோஸ் கிட்ட பாரு தான். there were just 12 promos with other artists அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு ஃபீல்டில் வந்து இருந்தது. அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான்டா. பிகாஸ் பிக் பாஸ்ன்றது இட்ஸ் அ வெரி வெரி பிக் ஷோ. எங்கள் டு பி ஃப்ராங்க் நான் இப்படி நடந்து போனேன்னா இந்த ஏரியாவில் ஃபுல்லாக பிக் பாஸ் தான் ஓடும் 9:30 மணிக்கு. எங்கள் தெரு ஃபுல்லாக அதுதான் ஓடும். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி பிக் ஷோ. பார்க்காதவங்க கூட இப்போ எல்லாருமே OTTயில் பார்க்குறாங்க. எங்கள் ஆண்டி எங்கள் அப்பா எல்லாருமே வந்து தேர் ஆல் இது என்ன சொல்கிறது ஒர்க் முடிஞ்சு எல்லாருமே ரிட்டையர் ஆகிட்டாங்க. இங்கேயே எங்களுக்கு 5 வீடு இருக்குது, 5 houses. எல்லாருமே அண்ணா தம்பி எங்கள் அப்பாவோடது. எல்லாருமே காலையில் உட்கார்ந்தாங்கன்னா நைட்டு வரைக்குமே கார்ட்ஸ் விளையாடுவாங்க. எல்லாமே வயசானவங்க, அங்கிள்ஸ் ஆண்டிஸ் எல்லாமே கார்ட்ஸ் விளையாடுவாங்க. டிவியில் ஓடுறது வந்து 24/7 பிக் பாஸ் தான். ஸோ அவங்களே இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ அடுத்த 6 மாதம் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா we are all மலையாளிஸ். மலையாள பிக் பாஸும் முடிஞ்சிடுச்சு. ஸோ அது வரைக்கும் எல்லாரும் மலையாள பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் தமிழ் பிக் பாஸ் வந்து நடுவில் ஆரம்பிச்சுது. ஸோ அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறது, லிட்டராக எங்கே கேட்டாங்க இப்போ அடுத்த ஷோ என்னடி வரும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொன்னால் அடுத்து டான்ஸ் ஜோடி வரும், அதை உட்காந்து பாருங்க, அதுக்கு லைவ்லாம் கிடையாது அப்படின்னு. சி டான்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு. பட் அந்த காட்டாஸ் பற்றி இப்போ பேசுனதுனால இதை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அவங்க வெளியே தள்ளி விட்டதுக்கு அப்புறமுமே கூட அவங்க டோரையுமே மூடும் போது இங்கேருந்து சபரி கத்துவார். பிகாஸ் அவங்க தொடையில இடிக்குது. பட் ஓகே ஃபைன், அந்த டைம் கொஞ்சம் அவங்களுமே அக்ரெசிவாக இருந்தாங்க, ஒரு கோவத்தில் இருந்தாங்க. அவங்க பண்ணதுமே தப்பு தான். நம்ம தான் அவங்க டோரை மூடினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி வருது. ஃபர்ஸ்ட் அது ஃபிட்ஸுங்கிற மாதிரி நிறைய பேர் ஆமா அந்த மாதிரி தான் நானுமே யோசிச்சேன். அதுக்கப்புறம் பேனிக் அட்டாக் இருந்துச்சு அப்படின்னாங்க. பட் அப்பவுமே அவங்க வந்து ப்ராபப்ளி அந்த கோவம் அவ்வளோ ஜாஸ்தியா இருந்ததுனாலேன்னு தெரியல. அப்பவுமே வந்து கமருதீன் பாரு வந்து இல்லை அவங்க சும்மா நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் லைக் நீங்க உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அவள் அப்படி பண்ணிட்டு இருக்க வேணாம். இல்லை எனக்கு எப்படி இருந்ததுன்னா மைட் பி அவங்க நிஜமாலே அடிபட்டுருந்தா தட்ஸ் வெரி ரொம்ப ரொம்ப தப்பு. அது நமக்கு ஒருத்தவங்களுக்கு நிஜமாலே அடிபட்டிருக்குன்ற போது நம்ம அந்த இடத்த ரியாக்ட் பண்ணுறதுன்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருத்தவங்க வந்து ஜாலியாக இருக்கும்போது நம்ம என்ன வேணால் பேசலாம். ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது நம்ம கண்டிப்பாக அந்த இடத்த நிற்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன் தான் நான். ஸோ இஃப் சப்போஸ் அவங்களுக்கு நிஜமாலே நான் எங்கள் டிவிலேருந்து பார்க்கும்போது அதான் சொல்லிட்டு இருந்தேன், நிஜமாலே அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்து, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் திங்கிங் ஃபிக்ஸ் ஒன்லி, ஓகேவா? அது நிஜமாலே ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா அது வெரி பேட். என்னது இது இப்படி ஆயிடுச்சு ஒரு ஷோல. ஆக்சுவலி இதெல்லாம் கட் பண்ணி இருந்திருக்கலாம், மக்களுக்கு எவ்வளோ பயமா இருக்கும் இதை பார்க்கும்போது. அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணேன். அண்ட் தென் கிராஜுவலி இட் வாஸ் அ பேனிக் அட்டாக். அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் பேசுறது பார்த்தா அது பேனிக் அட்டாக் கூட இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. இட் வாஸ் ஆல் அ கேம் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஏன்னா உள்ள வந்த பீப்புள் எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க. அது பார்த்தா நானே சோக்கு இது பேனிக் அட்டாக்கும் கிடையாது, இட் வாஸ் ஆல் சாண்ட்ராஸ் கேமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஐ டோன்ட் நோ, எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. ஸோ ஆஸ் அ வியூவர் எனக்கு அங்கே பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருந்தது. இஃப் இட் இஸ் தேர் இட்ஸ் வெரி வெரி ராங். அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது அந்த இடத்துல அந்த மாதிரி கண்டிப்பாக பேசியிருக்க கூடாது. அது முடிஞ்சு ஐ திங்க் த நெக்ஸ்ட் டே ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நாள் ஃப்ரைடே எபிசோட் அது போடும்போது அதில் வந்து கானா வினோத் பயங்கர இமோட் ஆகி பயங்கரமா பாரு வந்து திட்டாரு. பிகாஸ் ஆமாம் அந்த இது கிளாஸ் எல்லாம் தள்ளி விட்டு இவ உன்னாலதான் வந்து கமருதீன் பார்த்து இவளாலதான் நீ போன, இவதான் உன்னை பக்கத்துல உட்காந்து ஏத்திட்டு இருந்தா. அண்ட் ஆல்சோ உள்ள காருக்குள்ள உட்காந்துட்டு திவ்யாஸ் லைக் அவ்வளோ பீக்ல அவங்களை நாங்க பார்த்தது இல்லை. அங்கதான் எல்லாரும் அவங்கள இன்னும் பயங்கரமா நோட் பண்ண ஆரம்பிச்சது. பயங்கரமா பாரு வந்து மூஞ்சுக்கு நேரம் திட்டினதுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க லைக் திவ்யா அந்த இடத்துல பண்ணது?
சி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தப்புன்னா அங்கே இடத்துல யார் வேணா கேட்கலாம் தான். இட்ஸ் நாட் ஓன்லி திவ்யா. நான் என்னன்னா அரோராவும் கேட்டிருக்கணும், சுபிக்ஷாவும் கேட்டிருக்கணும், எல்லாருமே கேட்டிருக்கணும் தான் நினைக்கிறேன். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு ஆக்ட் தப்புனா அதுக்கான ஆன்சரபிளான பர்சனாக நம்ம கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது வந்து கரெக்ட் தான். திவ்யா அப்படி அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்படி பண்ணுறதுல வந்து எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் திவ்யா முதல்ல இருந்தே செகண்ட் பொசிஷனில் தான் இருக்காங்க. அந்த டாஸ்க்கு முன்னாடியிலேருந்தே நான் பார்க்குறேன் திவ்யா இஸ் இன் செகண்ட் பொசிஷன் தான். ஏன்னா வந்து வினோத் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க, திவ்யா செகண்ட்ல இருந்தாங்க, பாரு தேர்ட்ல இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு பேசினதுனால தான் திவ்யாவுக்கு வந்து ஒரு கண்ணு திரும்பிச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஃபர்ஸ்ட்லேருந்தே திவ்யா செகண்ட் பொசிஷனில் தான் இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன், நான் எல்லா நாளும் ஓட்டும் பண்ணுவேன். ஸோ திவ்யா பிளேட் ஹர் கேம் அண்ட் ஐ எம் ஹாப்பி வித் ஹர் வின். நீங்க பீங் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் பார்வதி, உங்களுக்கு ப்ராபப்ளி கானா வினோத் அவர்கள் சொன்னது உங்களுக்கு ஏதாவது அஃபென்சிவா இருந்துச்சா? பாருவை பத்தி அப்படி சொன்னது இல்லை, எனக்கு நிறைய விஷயங்கள் பாரு பற்றி நிறைய பேர் பேசும்போது கொஞ்சம் அஃபென்சிவ். ஏன்னா பிகாஸ் ஷீ இஸ் மை க்ளோஸ் பர்சன். எனக்கு கொஞ்சம் அஃபென்சிவாக தான் இருந்துச்சு. பட் தென் நான் வந்து கானா வினோத் பேசுறது எப்படி பார்த்தேன்னா, ஒரு மச்சா மாமா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி பேசிப்பாங்களோ அந்த மாதிரி தான் கம்ருதீன் கிட்ட அவர் பேசுகிற மாதிரி நான் நினச்சேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கும் என் பாய் ஃப்ரெண்டுக்கும் சண்டை வருது அப்படின்னா, என் பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கண்டிப்பாக இப்படி சொல்லுவார், டே அவளை விட்டு வந்துருடா, அவள் கூட இருந்தால் உனக்கு பிரச்சனை தான்டா, பாருடா எங்கெல்லாம் கொண்டு போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அடுத்த நாள் நாங்கள் 2 பேர் சேர்ந்துட்டோம். அதே அண்ணா வந்து என்கிட்ட வந்து, என்னம்மா சண்டைலாம் சரியாயிடுச்சா, தயவு செஞ்சு சண்டைலாம் போட்டுக்காதீங்கம்மா, உங்களால் எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லுவார். ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் தான் நான் அதை பார்க்குறேனே தவிர அது வந்து ஒரு பூதாகரமான விஷயமா நான் பார்க்கல. நான் அது ஒரு ஃப்ரெண்டு, ஒரு மாமா மச்சா ஃப்ரெண்டு எப்படி பேசுவாங்களோ, ஏன்னா எங்கள் செட்டை நான் அந்த மாதிரி ஒரு செட்டில் தான் இருக்கேன். ஐ ஸ்டடிட் இன் MCC. நான் ஒரு மாதிரி நான் இதுக்கு முன்னாடி சினிமாவில் இதில் ஜேர்னலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து அது ஒரு கேஷுவல் டாக் மாதிரி தான் தெரிஞ்சுது. அந்த ஒரு கேஷுவலாக ஒருத்தவங்க திட்டுறதும், என் ஃப்ரெண்டுக்கிட்ட இப்போ என்னோட கேர்ள் ஒரு ஃப்ரெண்டு எதாவது தப்பு பண்ணாலும் நான் அவங்களை பிடிச்சி திட்ட தான் செய்வேன். அதுக்கப்புறமா அவன் எப்படியும் போய் சேர்ந்துருவான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே கூட போயிடலாம்டா, ரிலேஷன்ஷிப்குள்ளே போகவே முடியாது. ஏன்னா எப்போ சேருவாங்க, எப்போ சண்டை போடுவாங்கன்னே தெரியாது. நானுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன். இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஒரு 1000 பிரச்சனை வந்தாலுமே அடுத்த நாள் நாங்கள் திருப்பி சேர்ந்துருவோம். அதுதான் ரிலேஷன்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, ரிலேஷன்ஷிப் வேறு. நான் இது பண்ணி பார்க்கவே இல்லை. எல்லாமே ஒன்று தான். திட்டுறதுக்கும் நமக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது, கோவப்படுறதுக்கும் நமக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. இது ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட நமக்கு அது எந்த ஸ்பேஸுமே கிடையாது. அதனால தான் we are selecting one person and showing them everything which we can. கோவத்தையும் காட்டுறோம், வருத்தத்தையும் காட்டுறோம், பாசத்தையும் காட்டுறோம், லவ்வும் காட்டுறோம். ஸோ லாஸ்ட்டாக அந்த ஒரு விஷயம், அவங்க ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் பாரு வந்து அப்பாலஜைஸ் பண்ணாங்க, கம்ருதீன் காலில் விழுந்தாரு. அந்த இடத்துல வந்து சாண்டா ரியாக்ட் பண்ண விதமா இருக்கட்டும், ஈவன் அதுக்கு முன்னாடி நாளுமே வந்து இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே பாரு அண்ட் ஆல்சோ கம்ருதீனுமே பேச போனப்போ அவங்க அந்த ஒரு பேனிக் அட்டாக் அவங்களுக்கு இருந்ததுனால லைக் ரொம்ப பயந்து போய் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. உங்களுக்கு அது பார்க்கும்போது பிகாஸ் தோணும்ல, ஓகே சாரி கேட்குறாங்க, அட்லீஸ்ட் அவங்க அந்த ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருந்துருக்கலாம், பார்த்துருக்கலாம்னு உங்களுக்கு தோணுச்சா? ஆமாம், எனக்கு ஆக்சுவலி தோணுச்சு. எனக்கு வந்து ஏன் இவங்க இவ்வளோ ஓவராக பண்ணுறாங்க, எனக்கு அந்த சத்தியமாக எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த டிவியில் கம்ருதீன் பாரு இங்கே நிற்கிறாங்க. என்னோட டிவி வந்து 70 இன்ச் டிவி, ஓகேங்களா. இந்த சைடில் கம்ருதீன் பாரு நிற்கிறாங்க. அதுலேருந்து என்னால் கை வச்சு என்ன முடியும், கரெக்டாக இந்த கேப்பில் சாண்ட்ராவும் அரோரா பக்கத்தில் சாண்ட்ரா உட்காந்துருக்காங்க, ஓகேவா. ஸோ எனக்கு வந்து ஒரு இன்ச்சுனா நிஜமாலே அங்கே வந்து டிவி ஆனால் கொஞ்சம் வைடராக தான் காட்டும் ஷோவை, ஓகேவா. எனக்கே 1.5 இன்ச்சுனா அங்கே ஒரு 1/2 இன்ச்சு கேப்பு தான் இருக்குது. 1/2 இன்ச்சு கேப்பில் இவங்க 2 பேர் இருக்கும்போது நீ ஏன் பயப்படல? ஒரு ஷோ ஃபுல்லாக போகணுன்னா விஜய் சேதுபதி சாரோட எபிசோடு வந்து மினிமம் 8 hours எடுப்பாங்க. அந்த 8 hours பக்கத்துலேயே தான் ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அப்பயே நீ பயப்படல? 1/2 இன்ச் கேப் கூட கிடையாது. என்னால் கை வச்சு என்ன முடியும் அந்த இன்ச் கேப்பை. சரி, நீ இங்கே இருக்க உன் பக்கத்தில் வரும்போது நீ பயப்பட்டா கூட ஓகே. நீ ஆல்ரெடி இங்கே தான் இருக்கிறீங்க 2 பேரும், நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்றது எனக்கு ரொம்ப கிளீஷேவாக தான் தோணுச்சு. பட் தென் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, காவ்யா நீ நினைக்கிற மாதிரி எல்லாரும் கிடையாதுமா. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவள் பேர் கிரேஸ்ன்னு சொல்லி எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்களுக்கும் குழந்தை பிறந்துச்சான். அவங்களோட குழந்தை லைட்டாக அப்படி விழுந்தா கூட அவங்க வந்து ஒரு மாதிரி கத்துவாங்களாம். அவங்களுக்கு வந்து மூச்சு விட முடியாதாம். என்னாச்சு, குழந்தையே கம்மியாக தான் அழுமா, அவங்க அவ்வளோ அழுவாங்களாம்.
ஸோ தேர் ஆர் ஃபியூ பீப்புள் ஹூ டேக்ஸ் திங்ஸ் வெரி சீரியஸ். அதனால தான் வந்து 18 பேர் 19 பேர் உள்ளே விடுறாங்க. வேற ஒவ்வொரு பீப்புள் வில் ஹேவ் ஒவ்வொரு டைப் ஆஃப் மென்டாலிட்டி அண்ட் கேரக்டர் பிஹேவியர்ஸ். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பர்சனாக அவங்க இருக்கலாம். எல்லாத்தையுமே ரொம்ப ஹார்ட் எடுத்துக்கிற ஒரு பர்சன் தான். இப்போ வந்து ஒன்றை மாதிரி நான் கிடையாதுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நான் எல்லாத்தையுமே ரொம்ப ஜாலியாக எடுத்துப்பேன். ஆனால் எங்கள் அம்மா அப்படி கிடையாது. எங்கள் அம்மா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது 2 நாள் உட்காந்து மண்டையில் யோசிச்சுட்டே இருப்பாங்க. பட் அவங்களே பரவாயில்ல, அவங்கள விட ஒரு உமன் இருக்காங்கன்னு எங்கள் அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க. அவள் வருஷம் ஃபுல்லாக யோசிப்பா, ஐயோ நான் கை விட்டதுனால அவன் விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லி வருஷம் ஃபுல்லாக யோசிப்பாங்களா அவங்க ஃப்ரெண்ட். ஸோ தேர் ஆர் பீப்புள் லைக் திஸ். ஸோ வந்து அவங்க அப்படி பயப்படுறாங்கன்றதுனால அது ஆக்டிங்னு நீ நினைக்காத அப்படின்னு அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா வி ஆல் சிட் அண்ட் see பிக் பாஸ் டுகெதர். ஸோ அப்படி சொன்னாங்க. மைட் பி அவங்களுக்கு நிஜமாலே அவங்களுக்கு அது பயமாக இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அது மைட் பி ஆக்டிங்காக இருந்திருக்கலாம். எனக்கு தெரியலல்ல, ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். ஏன்னா என்னோட ஜென்ரேஷனுக்கு அது ரொம்ப புதுசாக இருக்குது. பட் எங்கள் அம்மா சொல்கிறாங்க இதுக்கு நடக்கும், ஏன்னா எனக்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கா அந்த மாதிரி, நீ அப்படி நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே கேன் பி. ஏன்னா அவங்களும் கொஞ்சம் 2 பாப்பா வச்சுருக்காங்க, அவங்க கொஞ்சம் பெரியவங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அண்ட் சூழலில் வளர்ந்துருந்தாங்கன்னா மைட் பி அது உண்மையாக கூட இருக்கலாம். ரெட் கார்டு கொடுத்தப்போ உங்க ரியாக்ஷன் என்னவா இருந்தது? லைக் பாரோட அம்மா கிட்ட அந்த டைம்ல கண்டிப்பா நீங்க தான் ஃபர்ஸ்ட் இருந்திருப்பீங்க, நீங்க பேசியிருப்பீங்க. இல்லை, நான் அவங்க கிட்ட ஆக்சுவலி ஃபோன் பேசல. ஏன்னா நம்ம வந்து இந்த பட்ட புண்ணு மேலே இன்னும் ரொம்ப போய் ப்ரெஷர் புண்ணு ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலி வந்து யார்கிட்டயுமே நான் என்னோட ஸ்டைலிஸ்ட்டு நாங்களாம் தான் பேசிட்டு இருந்தோம். வி ஹாவ் அ ஸ்டைலிஸ்ட். ஸோ அவங்க மூலியமாக தான் வி சென்ட் ட்ரெஸ்ஸஸ். நான் வந்து எல்லாம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் தான் அனுப்புவேன். அவங்க போட்டிருக்க வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் என் ஸ்டைலிஸ்ட் வேற அடுத்தவங்க கிட்ட தான் அனுப்புவாங்க. ஸோ வி ஹேட் அ கான்வர்சேஷன் ஸ்டேட்டிங் இதுக்கு மேலே இந்த ஷோ யார் பாப்பா, இவ்வளோ நாள் இவங்க தான் இந்த ஷோவை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க, இதுக்கு மேலே யார் பாப்பா அப்படின்னு. நான் மட்டும் அப்படி யோசிச்சா பரவாயில்ல, பிகாஸ் ஐ எம் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹர், நான் அப்படி யோசிக்கலான்னு இருக்கலாம். என் ட்ரெஸ் பேஜில் அன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2000 மெசேஜ் வந்துச்சு. பாரு நம்பர் கிடைக்குமா, பாரு ஓகேவா இருக்காங்களா, பாரு கிட்ட பேச முடியுமா, ரெட் கார்டு கொடுத்த அன்னைக்கு பாரு ஓகேவா இருக்காங்களா, ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ, அமெரிக்கா, சுவிட்சர்லாண்ட், ஃபின்லாண்ட், எங்கேருந்தெல்லாம் பிக் பாஸ் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நானுமே நினச்சேன் ஓகே நம்மெல்லாம் தான் பார்ப்போம் போல் பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ அப்படின்னு. உலகத்தில் இருக்க எல்லா தமிழ் மக்களும் பார்க்குறாங்க. எனக்கு லிட்ரலாக என்னை நிறைய பேர் என்னோட பிரைடலுக்கே வந்து அக்கா நீங்கள் பாருக்கு மேக்கப் போட்டிருக்கீங்கல்ல, அதனாலவே நான் என் கல்யாணத்துக்கு நான் உங்களை புக் பண்ணுறேன், என் கல்யாணம் ஆகஸ்ட் தான் ஆனாலும் நான் உங்களை இப்போயே புக் பண்ணுறேன்ட்டு என்னை புக் பண்ணாங்க. சுவிட்சர்லாண்ட்லேருந்து ஒருத்தவங்க இப்போ ரீசெண்டாக நேற்று கூட நான் பாருக்கு மேக்கப் பண்ணதை பார்த்து ஷீ மெசேஜ் மீ, ஐ ஈவன் ஷோ யூ த மெசேஜ், எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும், நான் வந்து கொஞ்சம் எனக்கு அவங்களுக்கு இப்போ காலையில் போல் நான் எனக்கு நைட் ஆகும்போது உங்களுக்கு காலையில் நான் அப்போ கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆக்சுவலி லைக்ஸ் வாட் ஷீ இஸ். இப்படி தான் இருக்கணும், நம்ம எல்லாம் இப்படி தானே இருக்கோம், எதுக்கு ஒரு மாஸ்க் போட்டு நல்லவங்க மாதிரி காமிச்சிக்கிட்டு. ஆக்சுவலி வந்து அடித்து ஆடி விளையாடுறவங்க தான் இப்போ எல்லாருக்கும் பீப்புளுக்கு பிடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் கூட வந்து இவங்க வின் பண்ணாங்கல்ல, சரி லாஸ்ட் டைம் முன்னாடி அர்ச்சனா நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஓட்டே இல்லை, ரொம்ப கீழேயே இருந்தாங்க. ஒன்ஸ் அவங்க உஷன் பண்ணி கத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எவ்ரி ஒன் ஸ்டார்டட் லைக்கிங் ஹர். கரெக்டா? ஸோ அதுதான் இப்போ மக்களுக்கு பிடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த 10 நிமிஷம் என்ன நடந்தது? லைக் நீங்க சொன்னீங்க ரொம்ப பதட்டமா இருந்தது, பிகாஸ் அந்த இடத்துல பாரு என்ன சொன்னாங்க அந்த ஒரு 10 மினிட்ஸ்? இல்லை அவங்க அதெல்லாம் நான் இப்போ வந்து ரொம்ப நார்மலாக கேஷுவலாக இருக்கேன். பட் அவங்க எதுனா என்னை கேள்வி கேட்ட போது எனக்கு எதனா ஆன்சர் பண்ண முடியாமல் ஆகிடுமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னாங்க. நான் சொன்னேன் அவங்க எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்கக்கா. அவங்கள நீங்கள் போன உடனே பாரு நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க, நல்லா இருக்கேன்றதை பிடிச்சி நீங்கள் எல்லாத்தையுமே பேசிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவன் ஓகே பாரு அக்காவுக்கு பேச சொல்லியா சொன்னாங்க. அவங்க சூப்பராக பேசுவாங்க. ஷி வாஸ் அன் ஆர்ஜே. இப்போதான் அவங்க விஜே. இதுக்கு முன்னாடி ஷி வாஸ் ஒர்க்கிங் இன் பாண்டியில் வந்து ஷி வாஸ் ஒர்க்கிங் இன் ஆர்ஜே ஸ்டேஷன். ஸோ அவங்க 1.5 வருஷமோ 2 வருஷமோ ஆர்ஜே முடிச்சுட்டு தான் இங்கே விஜேவா எஸ்எஸ் மியூசிக் வந்தாங்க. எஸ்எஸ் மியூசிக் வந்ததுக்கப்புறம் தான் ஷி ஸ்டார்டட் ஓடிடிக்கு அப்புறம் தான் இது எல்லாமே. ஸோ அவங்களுக்கு பேச நம்ம சொல்லித்தரவே வேணாம். ஸோ அவங்க அங்கே போயிட்டு அவங்க என்ன பேசணும்னு நினச்சிட்டாலும் பேசிட்டாங்க. ப்ளஸ் சாண்ட்ராவும் வந்து பேசிட்டாங்க, அதுவும் சொன்னாங்க. அதுக்கப்புறமா முடிச்சுட்டு ஷி கால் மீ, சாண்ட்ரா வந்தாங்க டி, நீ பாத்தியா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாக்கா பார்த்தேன், கட்டி பிடிச்சாங்க. ஐ ஃபெல்ட் வார்ம் டி, எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி நியூட்ரலைஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி அப்படி சொன்னாங்க. இப்போ
லைக் எவ்ரிதிங் இஸ் கிளியர்ங்கற மாதிரி ஆமா. பாருக்கு லைக் ஆமா. இதுக்கப்புறமும் வந்து பிகாஸ் இல்ல அவங்களே அதை ஃபீல் பண்ணேன்னு சொன்னாங்க. எனக்கே போக ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஐ ஃபெல்ட் எவ்ரிதிங் வாஸ் வார்ம். எனக்கு ஹக்கா இருக்கட்டும், அவங்க எல்லாம் பேசினது ஐ ஃபெல்ட் இட் வாஸ் நைஸ், குட், நம்ம டிசிஷன் எடுத்தது குட் அப்படி சொன்னாங்க. லைக் பிடிஎஸ்ல சாண்ட்ரா அண்ட் பாரு ஏதாவது பேசிக்கிட்டாங்களா ஐ மீன் ஷூட்க்கு அப்புறம் ஏதாவது எனக்கு தெரியலடா. ஏன்னா தேர் வாஸ் a celebration yesterday. ஒன்ஸ் எப்பவுமே எல்லா பிக் பாஸ் முடியும் போதும் தேர்ஸ் a night celebration. ஸோ கண்டிப்பாக மீட் பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. நான் அவ்வளோ டெப்த்தாலாம் எதுவும் கேட்டுக்கல. பட் இதுதான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க. பிகாஸ் ஷி கால் மீ டுடே. இன்றைக்கும் பேசினாங்க, நேற்றுக்கு நைட்டும் பேசினாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஷோஸ்க்குலாம் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் சொன்னாங்க. இது வந்துருச்சு, அது வந்துருச்சு, நெக்ஸ்ட் இதுக்கு போகிறோம், அதுக்கு போகிறோம்னு சொன்னாங்க. சூப்பர், அவ்வளோதான். அடுத்த ஷோஸ் பேக் டு ஃபார்ம். she's cool தான். She's cool. She's very chill. She's cool. So we are planning for a nice welcome for her. அது கூடிய சீக்கிரமே இருக்கும். Then and yes, ரொம்ப நிறைய விஷயங்கள் நான் வேற மாதிரி யோசிச்சு வந்தேன். பட் இங்க வந்து எப்படின்னா அடுத்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அடுத்த சீசன் நான் தான்டா அப்படிங்கிற மாதிரி இட் வாஸ் லைக் பிக் பாஸை கரைச்சு குடிச்சு அப்படியே நிறைய சீசன். ஆல்சோ மலையாளம்லாம் வேற நீங்க பாக்குறீங்க. நம்ம ஒரு பியோர் பிக் பாஸ், ஐ மீன் பாரோட ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒரு பியோர் பிக் பாஸ் ஃபேனா ஒரு ஆடியன்ஸா எப்படி அந்த ஒரு விஷயத்தை பார்ப்பாங்கிறது நான் இங்க வந்து விட்னஸ் பண்ணேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அண்ட் ரொம்ப அழகா அந்த ஸ்பெஷல் பாண்ட் உங்களுக்கும் பாருக்கும் வந்து ஷேர் பண்ணிங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட் சீசன் நீங்களும் உள்ள போறீங்க தானே? கூப்பிட்டா போக வேண்டியதுதான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ரியலி ஹாப்பி டாக்கிங் டு யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.